எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், சூட்சும வதனத்தை இறைவன் 5000 வருடத்துக்கு ஒரு முறை படைக்கிறார் என்பதன் பொருள் என்ன? ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது ராஜயோகத்தில் நம்ம தெரிஞ்சிருக்கோம், 5000 வருஷம் சேர்ந்தது ஒரு கல்பம். இது எல்லாமே பர்மனண்டா இருக்கு. ஆத்மாக்களுக்கு அழிவே கிடையாது. ஆத்மா ஒரு கல்பத்தில் அதிகமாக 84 பிறவிகள் எடுக்குது. நம்ம ஆத்மாக்களோட வீடு சாந்தி தாமம், அது என்னைக்குமே இருக்கு. இந்த சோலார் சிஸ்டம் ஏற்கனவே இருக்கு. ஓகேவா? இந்த நடிப்பு பூமியில் நடக்குது. சூரியன், சந்திரன் இருக்கு, கோள்கள் இருக்கு. இந்த சோலார் சிஸ்டம் ஏற்கனவே இருக்கு. எல்லாமே அப்படி அப்படியே இருக்கு. இது எல்லா 1000 வருஷமும் புது புது கல்பமாக மாறிக்கிட்டே போகுது. இப்படி ராஜயோகம் சொல்லுது. ஆனால் அதே பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, எல்லா 5000 வருஷத்துக்கும் ஒரு வாட்டி நான் இந்த சூட்சும வதனத்தை படைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த ஆத்மா கேட்குற கேள்வி என்னென்ன, எல்லாமே ஏற்கனவே இருக்குன்னா ஏன் ஒரு 5000 வருஷத்துக்கும் இந்த சூட்சும வதனத்தை படைக்க வேண்டியிருக்கு? அதுவும் ஏற்கனவே இருக்கணும்ல. இதோட புரிதல் என்ன, கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு ஆத்மா கேட்டிருக்காங்க. அந்த ஆத்மாவுக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூட்சும வதனம் எதுக்கு தேவை அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு, அப்போ பரமாத்மா படைக்கிறாரா இல்லையா, ஏற்கனவே இருக்கான்றதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். பாருங்களேன், நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுட்டோம். இது கல்பம்னு சொல்லிட்டோம். ஆத்மாக்கள் சாந்தி தாமத்திலிருந்து இங்கே நடிக்கிறதுக்காக வருது. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஆத்மா சத்தியுகத்திலே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர, கலியுகம் முடிச்சு ஜட்ஜ்மெண்ட் டேக்கு தான் இறைவனே கூட்டிகிட்டு போகும்போது தான் வீட்டுக்கு போக முடியும். அது வரைக்கும் இதே பூமியில் அடுத்த பிரிவு எடுத்துகிட்டு இருப்பாங்க. திரேதாவில் வரவங்க திரேதா, துவாபர, கலியுகம் நடிச்சு ஜட்ஜ்மெண்ட் டேக்கு வீட்டுக்கு போவாங்க. துவாபரத்தில் வரவங்க துவாபர, கலியுகம் நடிச்சு ஜட்ஜ்மெண்ட் டேக்கு வீட்டு போவாங்க. கலிகாலத்தில் இருக்கிற பிரிவுகள் எடுப்பாங்க, ஜட்ஜ்மெண்ட் டேக்கு வீட்டுக்கு போவாங்க. அதெல்லாம் என்ன அர்த்தம்னா, நடுவில் யாரும் கிளம்பி போக முடியாது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கலியுகத்தோட கடைசியில் வந்துட்டோம். இப்போ இந்த 1936 to 2036 நம்ம சங்கம யுகம்னு சொல்றோம். அதாவது 2 யுகத்தோடைய மர்ஜிங் டைம். கலியுகத்தோடைய கடைசி, சத்தியுகத்தோட ஆரம்பம்னு வச்சுக்கோங்களேன். இதை 100 வருஷத்தை சங்கமம் சொல்றோம். இந்த நேரத்தில் இறைவன் நமக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு மன்மனா பவ, தன்னை ஆத்மாவினை புரிந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு செய்து ஆத்மாங்க பாவம் எரிக்கப்படும். அப்படி நீங்க எரிச்சிட்டீங்கன்னா, 100க்கு 100 பாஸ் ஆயிட்டீங்கன்னா, நீங்க இந்த பிறப்பிறப்பு சைக்கிள வர வேண்டியது கிடையாது. பாருங்க, ஒரு விஷயம் என்ன, நம்மளா தனியா சாந்தி தாமத்துக்கு போக முடியாது, வாய்ப்பே கிடையாது. அப்போ 100க்கு 100 பாஸ் ஆனவர் சாந்தி தாமத்துக்கு போக முடியாது. இங்க பிறப்பிறப்பு சைக்கிள் உடச்சிருவாரு 100க்கு 100 பாஸ் ஆனா. அப்ப அவர் எங்க தான் இருப்பாரு? 100க்கு 100 பாஸ் ஆனது தண்டனையா என்ன? வீட்டுக்கும் போக முடியாதான், இங்க மறுபிறவு எடுக்கவும் முடியாதான். அப்ப இவர் என்ன ஆவியா சுத்திட்டே இருக்கணுமா? அதுதான் அவருக்கு 100க்கு 100 பாஸ் ஆனதுக்கு அவர் கொடுக்குற சர்டிபிகேட்டா என்ன? இதுக்கு தான் இறைவன் இந்த சூட்சும வதனத்தை ஃபர்ஸ்ட் படிக்கிறார். எதுக்குன்னா, இங்க பாஸ் ஆனவங்க நாங்கள் உட்கார வைப்பார். அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. ஓகேவா? இப்படி 1969 போல இந்த பிரம்மான்றவர் முதல் முறையாக கர்மாத்தி தவிர கர்மங்களை வென்ற நிலை அடைகிறார். 63 ஜென்ம பாவத்தை எரிச்சிடறாரு. அவரை இந்த சூட்சும வதனத்தை உட்கார வைக்கிறார். அவர் இன்னைக்கும் அங்கே தான் இருக்கார். ஃபரிஸ்தாவார். ஃபரிஸ்தானா ஏஞ்சல்னு அர்த்தம். இதே மாதிரி 100க்கு 100 பாஸ் ஆனவங்க அங்கே போய் இருப்பாங்க. ஆனால் 2-3 மாதம் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அட்வான்ஸ்டு பர்த்னு ஒரு பிறவி எடுப்பாங்க இதே பூமியில். இந்த அட்வான்ஸ்டு பர்த்தில் இந்த பாவம் புண்ணிய கணக்கு அவங்களுக்கு அட்டாச் ஆகாது. அவங்களுடைய பிறவி அகர்மமாக இருக்கும். அகர்மம்னா செயலுக்கு பாவம் புண்ணியம் அட்டாச் ஆகாது. புரியுங்களா? ஸோ பரமாத்மா இது படைக்க வேண்டியது முக்கியத்துவமே என்னன்னா, பாஸ் அவங்களே எங்கேயாவது உட்கார வைக்கணுன்றதுக்கு. அப்போ இந்த சூட்சும வதனம்ன்றது ஏற்கனவே இல்லையா? அந்த இடம் ஏற்கனவே இருக்கு. இதுக்கு இப்படி அலோகேட் பண்றாரு. இந்த இடத்த இது இப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு. பாருங்களேன், இந்த பூமியில நம்ம இருக்கும்போது நமக்கு இந்த உடல்ல தான் இருக்க முடியும். கரெக்டா? இந்த உடலை விட்டு இந்த ஆத்மா போச்சுன்னா கண்ணாடி உடலும் கொஞ்சம் சுத்தின்னு இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த அம்மா கிடைப்பாங்க, அவங்க கருவில் போவோம், திரும்ப பிறப்போம், இப்படி வந்து போவோம். ஸோ இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஒரு உடல் கிடைச்சிருக்கோம், அந்த உடல்ல நடிச்சிட்டு இருப்போம். ஆணாகவோ பெண்ணாகவோ நடிச்சிட்டு இருப்போம். இது இங்கே. ஓகேவா? அப்போ இறந்த உடனே இந்த சூட்சும உடலாம் வந்துட்டோம்னு வச்சுங்களேன், 100க்கு 100 பாஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களை கொண்டு போய் வைக்கிற இடம் இருக்கல சூட்சும வதனம், அங்கே போய் இருக்கலாம். அப்போ ஆத்மாவுக்கு ஒரு புரிதலே எப்போ வருதுன்னா, 100க்கு 100 பாஸ் ஆகிட்டாதான் உங்களுக்கு சூட்சும வதனம்னு ஒன்று இருக்குது. இப்போ ராஜயோக நாலேஜ் கற்றுக்குறோம். ஓகே, இப்போ எனக்கெல்லாம் தெரியும். ஒரு 16 வருஷமா நான் நாலேஜ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் சரீரம் விட்டுறேன், நான் கர்மாதி ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு நாலேஜ் படி தெரியும் சூட்சும வதனம்னு ஒன்று இருக்குன்னு. அங்கே பிரம்மான்னு ஒருத்தர் இருக்காரு, ஃபரிசாவா இருக்காருலாம் தெரியும். அங்கே வரைக்கும் நான் போகலாம், பிரம்மாவா பார்க்கலாம், ஆசி வாங்கிக்கலாம், இதெல்லாம் பண்ண முடியும். ஆனால் அங்கேயே நிற்க முடியாது. ஏன் நிற்க முடியாது? 100க்கு 100 பாஸ் ஆகல. 2-3 மாதம் அங்கே டென்ட் அடிச்சுலாம் இருக்க முடியாது. பாக்கி லௌகீக மக்கள் இருக்காங்களே, கலியுக வாழ்க்கை வாழ்ந்திருக்கு, அவங்க இறந்தாங்கன்னா
அவங்களுக்கு ஒரு ஐடியாவே தெரியாது. சூட்சுமவதனம் ஒன்று இருக்கு, அங்க வந்து பிரம்மான் ஒருத்தர் உட்காந்து அவர் போய் பார்க்கலாம். அவங்க வந்து இந்த சொந்த பந்தங்கள் பின்னாடியே சுற்றி இருப்பாங்க. ஏன்னா அவங்க இந்த பிரிவு ஏற்படுது இல்லை, குடும்பத்தோட வெளியே வந்துடுறாங்கல்ல, அது அவங்களால தாங்கிக்கவே முடியாது. பசங்க, மனைவி, குழந்தைகள் இப்படி அவங்க பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாங்க. கரெக்டாக கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க வேற ஒரு அம்மா கருவில் ஏறிடுவாங்க, அடுத்த பிரிவு எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த இறைவன் இதை படைக்கிறாரா அப்படின்னு பார்த்தா அது ஏற்கனவே இருக்கு. இது எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கிட்டு பாருங்க. உங்களுக்கு ஏக்கர் கணக்காக ஒரு இடம் இருக்கு, திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும். என்ன பண்ணீங்க? ஒரு குறிப்பிட்ட இடத்த க்ளீன் பண்ணி அங்கே ஒரு டென்ட் போட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தீங்க. கரெக்டாக? அப்போ அந்த இடம் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த டென்ட் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ண முடியுது. கரெக்டாக? அதே மாதிரி இந்த சூட்சுமவதனன்ற ஏரியா ஏற்கனவே இருக்கு. பரமாத்மா இந்த இடத்த வந்து நான் வந்து சூட்சுமவதனா டிக்ளேர் பண்ணுறேன்னு 5-6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சொல்கிறாரு. அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். உடனே அங்கே வந்து சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம், அங்கே ஒரு பூந்தோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அங்கே பூந்தோட்டம்லாம் கிடையாது. இந்த பிரம்மா உட்காருக்கு ஒரு சேரு, நாற்காலி, இல்லை ஒரு என்ன சொல்கிறது, ராஜா உட்கார மாதிரி ஆசனம் ஏதாவது வச்சுருக்காங்கன்னா அப்படியும் கிடையாது. அது ஒரு வெற்றிடம், அவ்வளோதான். அதுக்கு சூட்சுமவதனம்னு பேர் வச்சிருக்காரு பரமாத்மா, அவ்வளோதான். ஸோ இது புரிஞ்சுக்கணும். அதாவது சூட்சும உடலோட ஆத்மா டிராவல் பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் டிராவல் பண்ண முடியும். அது மேக்சிமம் எங்கன்னா சூட்சுமவதனம் தான். அதுக்கு மேலே போக முடியாது. போக முடியுமா இருந்தால் இந்த பிரம்மாண்டம் சூட்சும உடலோட சாந்தி சாந்திக்கே ஓடிட முடியும். போக முடியாது. அதான் சொன்ன மாதிரி பூமியில நடிக்கும் போது நீங்கள் உடலில் தான் இந்த ஆத்மா இருந்தாகணும். ஆத்மா வந்து உடல் இருந்து தப்பிக்கவே முடியாது, மரணம் வர்ற வரைக்கும். அதே மாதிரி சூட்சும உடலோட எவ்வளோ தூரம் டிராவல் பண்ண முடியும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, அது எங்கே போக முடியும்? நீங்கள் சூட்சுமவதனத்துக்கு தான் போகும். ஆத்மா கண்ணாடி உடலோட பிரிஞ்சு இல்லையா, பரமாத்மா வந்து கூட்டிகிட்டு போனான்னா நம்ம அதையும் தாண்டி சாந்தி தானத்துக்கு போயிடலாம். அது இறைவன் கூட்டிகிட்டு போகிற அன்னைக்கு நம்மளால் போக முடியும். பாருங்களேன், இந்த பூமியிலே பாருங்களேன், சில விஷயம் நம்மளால பண்ண முடியாது. இந்த உடல்லையே நடிச்சிருந்தா கூட, இப்போ கடலுக்குள்ள போகிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு நீச்சல் அடிக்கிறேன்னு வச்சுக்கலேன், தண்ணி கடியில் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு மினிட் வரைக்கும் நீங்கள் வந்து மூச்சு பிடிச்சி நிற்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வந்துடுவீங்க. கரெக்டாக? ஏன்னா நம்மளுக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சிடும். கடல் கடியில் போகணுன்னா நீங்கள் ஆக்சிஜனோட தான் போகணும். அதே மாதிரி நீங்கள் ஆகாசத்தில் போகிறீங்க, பேராஷூட்டில் பறந்து போகிறீங்கன்னு வச்சுப்போமே, ஆல்டிடியூட் ஹைட்டு கூட 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 காற்று குறையும், அங்கே மூச்சு விட முடியாது. அப்போவும் நீங்கள் வந்து ஆக்சிஜன் இந்த மாதிரி ஏதாவது சப்போர்ட்டில் தான் நீங்கள் போய் ஆகும். அதாவது பூமியில் ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் இப்படி போகலாம் அப்படி போகலான்னு இருக்கிற மாதிரி தான் ஆத்மா சூட்சும உடலோட குறிப்பிட்ட இடத்துக்கு தான் போக முடியும். அதுதான் சூட்சும வதனம். அதுக்கு மேலே சூட்சும உடலோட நம்மளால ட்ராவல் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம ராஜயோக மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம வீட்டில் உட்காந்து தான் நினைவு பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணணும், கண்ணாடி உடலோட ஆத்மானது வெளியே வருது அப்படின்னு யூகிக்கிறோம். கண்ணாடி உடலோட நம்ம ட்ராவல் பண்ணுறது சூட்சும வதனம். அங்கே பிரம்மா இருக்கிற இடம் வரைக்கும் போவோம், அங்கே கண்ணாடி உடலோட தான் இருப்போம். அதுக்கு மேலே சாந்தி தாமம் போகும்போது அந்த கண்ணாடி உடலை உடைச்சிரும், ஆத்மா மட்டும் சாந்தி தாமத்துக்கு போகும். இந்த புரிதலோட தான் நீங்கள் அமிர்த வேலை பண்ணணும். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடம் ஏற்கனவே இருக்கு. ஃபர்ஸ்ட் 1000 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இங்கே வராது இல்லையா, சங்கமத்தில் பரமாத்மா இந்த இடத்த வந்து டிக்ளேர் பண்ணுறாரு. இது சூட்சுமவதனம் டிக்ளேர் பண்ணுறாரு. இந்த பிரம்மா கொண்டு போய் வைக்கிறார். ஸோ அந்த இடம் ஏற்கனவே இல்லைன்னு இல்லை, இருக்கு. இப்போ புரிஞ்சுக்கிறது வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். இப்போ சங்கமம் முடிய போது 3ஆம் உலக போர் நடக்குது. அமெரிக்கா ரஷ்யா அடிச்சுக்கிறாங்க, கூட ஒரு 10 பேர் அவங்க கூட பேர் எங்கே. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? டெல்லியில் ஒரு 10-20 லட்சம் பேரோட இந்த ட்ராமா புனரமைக்கப்படும். அப்படியே சத்தியகுதோட சாப்பிடிக்கு போயிட்டு இருக்கும். அப்படின்னா என்ன, பாக்கி எல்லா கண்டங்களும் தண்ணிக்குள்ளே போயிடும். சரியா? அப்போ டெல்லியில தானே ஆரம்பிக்குது 9-10 லட்சத்துக்கு. அங்க ஜனத்தொகை கூட ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அக்கப்பக்கம் மாநிலம் இருக்குல்ல, நம்ம சொல்றோம் இல்லையா, பஞ்சாப், ஹரியானா, யூபி இல்லையா, அப்படி அந்த இடங்களெல்லாம் பயன்படுத்துவாங்க. அன்னைக்கு அதுக்கு ஒரு வேற பேர் வைப்பாங்க. அப்படியே படந்து 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 போய் தமிழ்நாடு லெவலுக்கு வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க, ஜனதொகை கூட கூட. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, துவாபரயுகத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, கடல் பிடிச்சி பக்கத்து ஒரு இதை கண்டுபிடிப்பாங்க. இப்போ நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்கோம், வாஸ்கோட காமா ஒரு இடத்த கண்டுபிடிச்சாரு, இவர் வந்து அந்த இடத்த கண்டுபிடிச்சாரு அப்படின்னு. இந்த 5000 வருஷத்துல நமக்கு அமெரிக்காவுக்கு கதை வந்து என்ன 400 வருஷம் 500 வருஷம் தான் சொல்லணும். அப்படின்னா என்ன, அதுக்கு முன்னாடி அமெரிக்கா இல்லையானா, அந்த இடம் இருந்தது, நிலப்பரப்பு இருந்தது, ஆனா மனிதன் அங்க போவே இல்லை. போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல போய் குடியேறினாங்க, அதுக்கு அமெரிக்கான்னு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த அமெரிக்கா உருவாயிடுச்சு. கரெக்டா? அப்ப உலகத்தில் இடங்கள் ஏற்கனவே இருக்கிறது தான். ஆனா மனிதனா போய் அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அங்க மனிதர்கள் குடியேறாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன, அமெரிக்கான்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த இடம் இருந்தது, மனிதன் அந்த இடத்துக்கு போகலன்னு அர்த்தம். அதே மாதிரி சூட்சுமவதனம்னு ஒண்ணு இருக்கு, ஏற்கனவே இருக்கு, அதை யாரும் பயன்படுத்தவே இல்லை. பரமாத்மா வந்து இந்த இடத்த பயன்படுத்தணும்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த இடத்த பரமாத்மா என்ன சொல்றாரு, நான் முதல் முறையில் வரும்போது நான் கிரியேட் பண்றது சூட்சுமவதனம் சொல்றதுடைய ஆழமான அர்த்தம் இதுதான். அது ஏற்கனவே இருக்கு, அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரது பரமாத்மா தான். இந்த ஜட்ஜ்மெண்ட் டே டைம்ல என்ன ஆகும்னா, பரமாத்மா வந்து நம்மளை வந்து கொசு கூட்டமாக கூட்டிட்டு போவான்னு சொல்றாரு. அப்போ நம்மளை கூட்டிட்டு போகும்போது மேலே நம்ம பூமியிலேருந்து போனோம்,
சூட்சமோதனத்தில் இருக்க பிரம்மா பாசாய் உட்காந்துருக்கிறார். அவர் கூட ஏற்கனவே ஃபரிசாவாக இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போகும்போது இப்போ அங்கே யாரும் நிற்க வேண்டியது இல்லை, அதோட அது கலைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் அந்த சூட்சமோதனம் எப்போ தேவைப்படணும்னா அடுத்த 5000 வருஷத்தில் வருவார் இல்லையா, அடுத்த கல்பத்தில் 1936 கலியுகத்தில் கடைசி அந்த வருஷத்தில் வரும்போது அதுக்கு வந்து சூட்சமோதனத்தை அவரை கிரியேட் பண்ணுவார். ஓகேவா? ஸோ நான் இதை விட பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு எனக்கு தோணலை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த ஆத்மாவுக்கு அவங்க கேட்குற கேள்விக்கு வேறு ஏதாவது ஆங்கிளில் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.